அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைய ஸ்பெஷல் பச்சைப்பயிர் ஜவ்வரிசி போட்ட ஒரு அட்டகாசமான பாயசம். செய்முறையை பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே வாங்க. இதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் பசு நெய் விட்டு முந்திரி, திராட்சை, பிஸ்தாலாம் போட்டிருக்கேன். நீங்கள் பிஸ்தா சேர்க்குறது தான் சேருங்க, இல்லைன்னா திராட்சை முந்திரி இருந்தால் போதும். நல்லா பால்ஸ் மாதிரி எலும்புன்னு முந்திரிலாம் நான் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அதுலேயே இருக்கட்டும், தனியாக ஒரு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம். இப்போ ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வைக்கணும். 1 ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் வடிகட்டி தனியாக எடுத்துட்டு நம்ம இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்துட்டு நல்லா இருத்துட்டு வறுத்துக்கங்க. அந்த தண்ணிலாம் இருக்கக்கூடாது. வறுத்துட்டு நம்ம 1.5 கப்பு அளவு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. சுவைக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சூப்பராக இருக்கும் இந்த பாயசம். அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் அனைவரும் கமெண்ட் மட்டும் போடாதீங்க, லைக் போட்டுடுங்க. எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும். இப்போ 2 விசில் விட்டால் போதும், அல்லது 1 விசில் விட்டால் போதும். ப்ரெஷர்லாம் போனவுடனே நம்ம திறந்து பார்த்து, ஏன்னாக்கா அந்த ஜவ்வரிசி போடுறதுனால அடியில் போய் தங்கிடும், அடி பிடிக்க சான்ஸ் உண்டு. அதனால் 1 விசில் அல்லது 2 விசில், நான் 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணேன். இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு திக்கான பால் 1/4 லிட்ரு ஊற்றிருக்கேன். நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஊற்றுங்க. நான் காய்ச்சாத பால் தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு தேங்காய் பால் ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். பால் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வந்தோடனே தான் நான் வெள்ளைப்பாகு 3/4 கப்பு அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுட்டு வடிகட்டிக்கிட்டேன். நான் வடிகட்டிட்டு கொதி நம்ம வெள்ளைப்பாகை ஊற்றுனேன். இது சாட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவில் தெரியாது. ஆனால் கொதி நான் வெள்ளைப்பாகை ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். ஏன்னாக்கா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுங்க. நல்லா கொதி தான் நம்ம ஏலக்காய் தூளை லாஸ்ட்டாக போடணும். இப்போ லைட்டாக மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியமாக வைங்க. ரொம்ப விசில்லாம் விட வேணாம், லைட்டாக மூடுங்க. மூடிட்டு இப்போ கொதி சூப்பராக பச்சை பயிறு ஜவ்வரிசி பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். பச்சரிசி ஜவ்வரிசி பாயசம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.